எம்டி N160 பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிஆர்எல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அழகாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 70 இதுக்கு மேலே போகலாங்க. 121 22 22 வரை ஏறி இருக்கு. ஹை ஸ்பீடு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. பட் ஹேண்டிலிங் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஹீட் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஹாய் யோசப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தமிழில் பார்த்த மாதிரி தான் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 2026 மாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். இப்போ என்ன 2025 நமக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆகி அப்டேட் ஆகி வந்துருச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு. ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி லைக் அந்த ஆல் நோட்டிஸ் முடிச்சுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இப்போ இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 2025 நம்மளுக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2026 இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வண்டி இப்போ தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதனால தான் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி போடுறோம். இதுக்கு முன்னாடி வாக் ரவுண்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இதில் ஷார்ட்டாக வண்டியை போய் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் சேஞ்சே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம் தான். ஸோ இந்த அழகான இந்த ஹெட்லாம் தான். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் தான் வருது. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஹை பீம் லோ பீம் இதை வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவிட்சை. ஸோ அதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை பீமில் இருக்குது, லோ பீம். ஸோ இது ப்ரொஜெக்டர் கட்டலாம், பட் டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க இதில். ஓகேவா? லோ பீம் இதோட இருக்குது, ஹை பீம்னா ஃபுல்லாக எரியுது. ஸோ நல்லா பட்ஜெட்டர் நாமளே டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டோட கட்டலாமல் டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இதே நம்ம எம்டி N160 பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிஆர்எல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அழகாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 37mm 4 கொடுத்துருக்காங்க. UST 4 கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABSல வந்துருது. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி இருந்த மாதிரி தான். ஸோ பின்னாடி பொறுத்தளவு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு எப்படி அப்பாச்சி வருமோ அதே தான் பின்னாடி அப்படியே வருது. பின்னாடி எந்த மாற்றம் கிடையாது. இந்த எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய 300cc இருக்கிற மாதிரி அந்த எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அசார்லாம் கிடையாது. அதான் ஒரு பெரிய மைனஸ். ஸோ அசார்லாம் கொடுத்துருக்கலாம். ஸோ டயர்ஸ்ன்னு பொறுத்தளவு 2 பேட்டர்னில் வருது. ஓகேவா? இது ஒரு கலர், அப்புறம் இங்கிட்ட ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சீரிஸ் வந்து 20th anniversary கொண்டாடுறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 20th anniversary அப்பாச்சின்னு. 5" கலர் TFT டிஸ்பிளே. ஓகேவா? பட் இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது. ஸோ நம்மளால கலர் சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கனால ஓனரோட இதில் தான் நம்மளுக்கு மாற்ற முடியும். ஸோ ஓனர் நம்ம கூட வரல. அதனால் இன்றைக்கி இந்த பிளாக் கலர் தீமில் நம்ம இது பண்ண முடியும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவு தெளிவாக தெரில பிளாக் கலர் தீம் இருக்கனால. ஸோ டீட்டெயிலான ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க இந்த வண்டி எடுத்துருவோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸில் வருது. ஸோ பவர் அண்ட் டார்க் சொல்லிடுறேன் இதுலையே. ஸோ இதோட இன்ஜின் பொறுத்தளவு 159.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் ஆயில் கூல்டு இன்ஜினில் வந்துருது. 4 வால்வு. மேக்ஸ் பவர்னு பொறுத்தளவு 17.55 PS அட் 9250 RPM. மேக்ஸ் டார்க்னு பொறுத்தளவு 14.73 Nm அட் 7500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே ரெயின் அண்ட் அர்பன் மோடில் பார்த்தீங்கன்னா 15.64 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே டார்க்குன்னு பொறுத்தளவு சேஞ்சஸ் ஏற்படுங்க. அதாவது இதில் மற்ற 3 மோடு கொடுத்துருக்காங்க. ரைடு மோடு, அர்பன், ஸ்போர்ட்ஸ் மோடு. அதில் ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் பவரான 17.55, மேக்ஸ் டார்க்கான 14.73 ப்ரொடியூஸ் பண்ணும். அதே ரெயின் அண்ட் அர்பனில் பார்த்தீங்கன்னா 15.64 PS பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பவர் அண்ட் டார்க்லாம் அதில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். எனக்கு அப்பாச்சியில் பிடிச்சது டிவிஎஸை பொறுத்தளவு இந்த ப்ரொடக்ஷன் இது கொடுத்துருவாங்க. டிஸ்க் ராடு இதெல்லாம் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு கொடுக்கல. பட் ஃப்ரெண்டில் வேணால் சிவப்பு கலரில் கட்டியிருக்காங்களா, டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. இது இவங்களுடைய புது கலர் இதுங்க. சூப்பராக பார்த்தீங்களா? பிளாக்கு, ரெட்டு, அப்புறம் இது ஒரு கோல்டு கலர் மாதிரி, ஒரு சில்வர் கலர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ அங்கங்கே அவங்களுடைய பேட்ச் தான் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸோடைய லோகோ அங்கங்கே பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வண்டியை எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிருவோமா? சவுண்டுக்கு பீட்டு பாருங்க. ஸோ அப்பாச்சியை பொறுத்தளவு அந்த பீட்டு தான் நல்லாயிருக்கும். ஸோ டிவிஎஸ் அப்பாச்சியெல்லாம் பொறுத்தளவு அந்த பீட் நல்லாயிருக்கும். அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர், கிளச் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்த புதுசுலேருந்து நம்மளுக்கு இது கொடுத்து அதான் அப்பாச்சி டிவிஎஸை பொறுத்தளவு 160 செக்மெண்ட்டில் இருக்க பைக்கில் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்டு அப்படியே ட்ராக்லேயே இந்த வண்டியை நம்ம ஓட்டலாம். ஸோ இப்போ வந்து அர்பனில் இருக்குது. நம்ம ரோட்டுக்கு போயிட்டு ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்றிடுவோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு தாட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்க
ரைட் சைடு இருக்க பட்டனை கிளிக் பண்ணோன்னா அவ்வளோதான் ஸ்போர்ட்ஸ் மோட் மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கீழே 44. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டவொடனே வண்டியில் பவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரகவாக இழுக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த 17 PS சொன்ன சம்திங் டார்க் அண்ட் பவர் அது நல்லாவே ஜென்ரேட் பண்ணுது, நல்லாயிருக்கு. பட் உங்களுக்கு கேமராவில் எப்படி தான் கவர் ஆகுதுன்னு தெரில. ஸோ நல்ல ஒரு பவர் அண்ட் டார்க்னே சொல்லுவேன் ஸ்போர்ட்ஸ் மோடை பொறுத்தளவு. அதே ரெயின் அண்ட் அர்பனில் பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, லீனாக வண்டி இழுக்குது. ஓகேவா, ரொம்ப அக்ரெசிவாலாம் இழுக்கலை. ஒரு 160cc டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு நல்ல பவராகவும், அதே ரெயின் அண்ட் அர்பனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் லீனியனா பிரேக்கிங் நல்ல பிடிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த பிராண்டில் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரில, பட்டு டிவிஎஸில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்ம ஒரு 83 கிட்ட போகிறோம். ஹை ஸ்பீடு அலர்ட் வருது. இதில் உங்களுக்கு தெரியுதா, ஹை ஸ்பீடு அலர்ட் வருது. ஒரு 84 கிட்ட சம்திங் 80-83 கிட்ட வருது. அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடுது. நல்லா ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, சூப்பரு. பட் இந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுற பட்டன் பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்கான். இந்த ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அது மூடுக்கு, இது டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன காட்டுதுன்னா, அதான் இந்த வண்டியோட ஓனரோட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அதனால் நம்ம டிஸ்பிளே அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இல்லாட்டா உங்களுக்கு நான் ஒயிட் கலர் தீமில் வச்சுருவேன். ஒயிட் கலரில் தீம் வச்சேன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் காட்டுறதுக்கு. இப்போ பிளாக் கலர் தீமில் இருக்கனால உங்களுக்கு இந்த ஸ்பீடு இதெல்லாம் எப்படி தெரியுது தெரியலை எனக்கு. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன ப்ரோ இந்த ரோட்லேயே ஓட்டுறீங்கன்னா, எனக்கு ஒரு வழி இல்லைங்க. எங்கள் ஊரில் இந்த ரோடு தாங்க இருக்குது. எனக்கு இங்கேருந்து 40 கிலோமீட்டர் ராம்நாடு வரை எனக்கு இப்படி தாங்க இருக்கும் ரோடு. அது நான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிற மாதிரி ரைடிங் எஸ்சி ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. இப்படியே டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறீங்க, வண்டி ஹை ஸ்பீட் ஓட்ட போகிறீங்கன்னா ஒரு 4-வே ரோடு பார்த்து போயிருங்க. அப்படி ரோடு இல்லாத பட்சத்துக்கு யாரும் இல்லாதப்ப இப்படி ஓட்டி பாருங்கள். பட் சேஃப்டியோட பண்ணுங்கள். ரைடிங் ஜாக்கெட் ஹெல்மெட்லாம் போட்டு சேஃபாக பண்ணுங்கள். ஸோ அந்த இனிஷியல் நல்லா இழுக்குதுங்க. 0 to 60, 0 to 80 வரை நமக்கு நல்லா ஏறிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஹை ஸ்பீடு வார்னிங் வருது. இந்த வண்டி இதுவரை பார்த்தீங்கன்னா 113 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் ஏற்றிருக்காங்க ஓனர். ஓகேவா, நம்ம எவ்வளோ ஏற்றுறோன்னு பார்ப்போம். ஸோ நான் அகைன் சொல்லிடுறேன், இப்படி ரோட்டில் டாப் எண்ட் ஏற்றி பார்க்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரீ ரோடு இருந்தால் மட்டும் ஏற்றி பாருங்கள். எனக்கு ரோடு எதுவும் இல்லை, அதனால தான் இந்த ரோட்டில் நான் ஏற்றி பார்க்குறேன். ஓகேவா, நம்ம அகைன் பாம்பன் பாலத்தை தாண்டினதுக்கப்புறம் திருப்பி ஒரு சின்ன ஸ்பீடு எடுத்து பார்ப்போம். ஏன்னா RPM லிமிட் அவ்வளோ அடிக்கலை. பட் 116 வண்டி ஏற மாட்டேன் சொல்லிருச்சு. மேபி பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்கனால கூட இருக்கலாம். இப்போ தான் பெட்ரோல் போட்டேன், அப்படி இருந்து கம்மியாக தான் காட்டுது. மேபி அதனால கூட இருக்க சான்ஸ் இருக்குது. கியர் ஷிஃப்டிங்லாம் ஸ்மூத்தாக இருக்குதுங்க. அப்பாச்சியை பொறுத்தவரை அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா இந்த வண்டி லான்ச் ஆனதுலேருந்து இன்ன வரை பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங்லாம் ரொம்ப ஒரு பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கனால நம்ம என்ன தான் ஹை ஸ்பீடில் போய் இன்ஜின் பிரேக் பண்ணுறதுக்கு கியரை கட் ஆஃப் பண்ணாலுமே நல்லா ஒரு ஸ்மூத்தாக அப்படியே இன்ஜின் எப்படி சொல்கிறது, கியர் பாக்ஸ் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக கியரை கட் பண்ணி விடுது. இதில் குயிக் ஷிஃப்ட் இருக்கிறா எனக்கு சரியாக தெரில. பட் நம்ம கால் தெரியாமல் கியரில் பட்டால் கியர் மாறுது அண்ட் டவுன் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு இதில் குயிக் ஷிஃப்ட் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரில. பட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹை ஸ்பீடை போகிற அப்பாச்சி பார்த்தா ஹை ஸ்பீடில் வைப்ரேஷன் இருக்கும். பட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வைப்ரேஷன் தெரில. இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. இருந்ததோட இப்போ இன்ஜின் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருக்கனால எனக்கு வைப்ரேஷன் அவ்வளோவா தெரில. பட் டாப் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்குதான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பைக்கில் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஒரு 116க்கு மேலே நம்மளுக்கு சம்திங் ஏறல. திருப்பி ஃப்ரீ ரோடு கிடச்சோன்னே ஏற்றி பார்ப்போம். பட் கியரோட ஷிஃப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்கிறனால டவுன் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு எந்த ஒரு லேக் இல்லாமல் ஈஸியாக கியர் வந்து ஸ்மூத்தாக குறைஞ்சிருது. ஸோ இந்த கார்பெட் டியூ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்றாப்பல தான் இதோட கெட்ஸா சவுண்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம 4 கியரை போட்டு 40 இப்படி பிலோ 36 கிட்ட வந்துட்டு இது அர்பன் மோடில் கிடக்குது. ஓகேவா, நல்ல ஒரு பட்டர் ஸ்மூத்தாக எந்த ஒரு சவுண்டு இல்லாமல் செயின் எதுவுமே தட்டாமல் அப்படியே ஸ்மூத்தாக ஓடுது. லோ எண்டு நல்லா இருக்குது, மிட் ரேஞ்சு நல்லா இருக்குது. டாப் எண்டு மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக இல்லை, ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற யமகா சைட்லாம் போயிட்டோம்னா MT-R15 பண்ணோம்னா டாப் எண்ட் நல்லாயிருக்கும். டாப் எண்டுக்காக ஒரு வண்டி வாங்காதீங்க, அந்த மிட் ரேஞ்சு இனிஷியல் டார்க் அதுக்காக வாங்குங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ டாப் எண்டு பார்த்து ஒரு வண்டியை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இது செட் ஆகாது. அந்த இனிஷியல் மிட் ரேஞ்சு சிட்டிக்குள்ளே ஃபன்னாக ஓட்ட நினைப்பாங்களா, அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்பாச்சியை பொறுத்தவரை நம்ம இந்த 160 அப்படியே டேரெக்டாக ட்ராக்லேயே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாங்க. இப்போ ரோட்டில் ஓட்டுறதுனால இல்லை ஸ்பீட் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதே நம்ம ட்ராக்குக்கு இந்த வண்டி அப்படியே எடுத்துகிட்டு ஓட்டலாம். இல்லை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா சவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன். சிங்கிள் கிளிக்லேயே வண்டி ஆன் ஆயிடுது. ஸோ டபுள் பாரல் எக்ஸாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு அவுட்புட்டு தான் வருது, ஒன்றும் கிடையாது. ஆனால் பீட் நல்லா தெரியுது எங்கள் கையில். ஸோ சவுண்டுன்னு பொறுத்தளவு நல்லா இருக்கு. பட் அந்த NS KTM இதெல்லாம் வர மாதிரி அந்த ரவ் கிடைக்க மாட்டேங்குது ஒவ்வொன்று. பட் இதில் அந்த சவுண்ட் நல்லா இருக்கு, பீட் நல்லா இருக்குது. சரி, ஓட்டிடுமா, ரோடு காலியாக தான் இருக்குது. நாற்பத்தஞ்சு 68 91 தேர்ட் கியர்ல 91. ஃபோர்த் கியர்ல எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஹை ஸ்பீட் வார்னிங் வந்துருச்சு. ஃபோர்த் கியர்ல 107. இதாங்க ஒன்று எங்கள் ஊரில் எது எப்போ உள்ள வரும்னே தெரியாது. ஃபோர்த் கியரில் 107 போயிடுச்சு நம்மளுக்கு. அயன் ஹை ஸ்பீடு வார்னிங் வந்துருச்சு. பட் அந்த 100லாம் ஈஸியாக பிடிச்சிருக்குங்க. 7 ஃபோர்த் கியரு. ஃபிஃப்த் கியர் போட்டாச்சு. 109 110. போலங்க 170 வரை ஏறுது. ஸோ அதான் இதில் டாப் எண்ட் ஏறல, பட் அந்த இனிஷியல் புல்லிங் நல்லா இருக்குது. பிரேக்கிங் நல்லா இருக்குதுங்க. 117ல் வந்தோம், இனிஷியல் வண்டி அப்படியே ஸ்லோ ஆயிருச்சு. நல்ல ஒரு பிரேக்கிங். இத்தனை நான் ரியர் பிரேக் தான் அப்ளை பண்ணேன். ஜஸ்ட் ரியர் பிரேக்கே அப்புறம் ஆக்சிலேட்டர் தான் கட் ஆஃப் பண்ணேன். பட் வண்டி நல்லாவே சென்ஸ் ஆகுது. பிரேக்கிங் பொறுத்தவரை நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் டாப் எண்ட் ஏற்றி இருக்கலாம், பட்டு ஏற மாட்டேங்குது. மேபி காற்றுனாலே அண்ணன் தெரில. பட் 117 தான் நம்மளுக்கு ஏறி இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவு. நம்ம அகைன் திருப்பி திருப்பிட்டு நாட் 17 தான் ஏறி இருக்கிறது.
170 நல்ல ஸ்பீடு தான், பட் ஒரு 160 சிசிக்கு அது வந்து கிடையாது. அதனால் நம்ம அகைன் திருப்பி ஏற்றி பார்ப்போம் டாப் எண்ட் எவ்வளோ இருந்தது. சவுண்டு தாங்க பங்கம் பண்ணுது. தேர்டு கியரில் 90 பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஸ்பீடு கட் ஆஃப் இருக்குதான்னு தெரில எனக்கு. ஏன்னா தேர்டு கியரில் நமக்கு 19 கிட்ட வந்துடுது. அப்புறம் அப்படியே வண்டி ஸ்லோவாக தான் போகுது. அகைன் ஃபோர்த் கியர் 105 107 ஆகுதுங்க. 130 140 160 180 190 போ 121 22 22 வரை ஏறி இருக்கு. 22 அதுக்கு மேலே ஏறலாங்க. இது ஒரு நல்ல ஸ்பீடுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீடு போயிருக்கலாம். பட் 122 ஓகே. பிரேக்கிங் தாங்க பங்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 88 கிட்ட வரோம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அப்படியே வண்டி அந்த கேடிஎம்ல பிரேக்கிங் இருக்கும்ல, அடிச்சோன்னா அப்படியே வண்டி நிற்கும்ல, அந்த மாதிரி தலைவன் நின்றுறான். அகைன் 80ல் ஒரு ஹை ஸ்பீடு வார்னிங் வந்துடுது. ஸோ இதாங்க அப்பாச்சி 164க்கு பார்த்தீங்கன்னா 122 வரை நம்ம ஏற்றி இருக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டாப் எண்ட் இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன், எல்லோரும் வண்டி ஓட்டுறப்ப உங்களோட சேஃப்டியை பார்த்துக்கிறங்க. ஹெல்மெட் போடுங்க, ரைடிங் ஜாக்கெட்டு ரைடிங் கியர்ஸ்லாம் போடுங்க. அது டாப் எண்டில் ஏற்றி பார்க்குறீங்கன்னா இப்படி ரோட்டில் ஏற்றி பார்க்காதீங்க. கொஞ்சம் ஒரு 4-வே ரோடு அப்படி ஏற்றி பாருங்கள். எனக்கு ரோடு கிடையாத பட்சத்துக்கு நான் இதில் ஏற்றி பார்க்குறேன். அது என்னுடைய சேஃப்டி, இதை பொறுத்த ஏற்றுறேன். நான் ரைடிங் ஜாக்கெட்டு ஹெல்மெட்லாம் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ரைடிங் ஜாக்கெட் ஹெல்மெட்லாம் போட்டுக்கிறீங்க. பட் யாரும் டாப் எண்ட் ஏற்றாதீங்க. ஜஸ்ட் நான் ஒரு வீடியோக்காக எடுத்துருக்கேன், ஓகேவா? ஹெல்மெட் மஸ்ட்டு, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. சவுண்டு நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இதுவரை ஓட்டினாரு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 0 to 90 இது க்ரூசிங் ஸ்பீடு சூப்பராக இருக்கும். ஒரு 100 வரை நமக்கு நல்லா இருக்குது. பட் 100க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 4th 5th கியரில் பார்த்தீங்கன்னா 102 ஆமாம் 111 வரை சூப்பராக ஏறிடுதுங்க. அதுக்கப்புறம் 117 அந்த 122 அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வண்டி ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இத்தனைக்கு ஆயில் கூல்டு கொடுத்துருந்தோமே, ஹீட்டு தெரியுதுங்க, நல்லாவே தெரியுது. டிஸ்பிளேலே உங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்குது. இருங்க நான் டிஸ்பிளே காட்டுறேன். சவுண்டு தான் அடிபொலியாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல. ஸோ ஹீட் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப ஹீட்லாம் கிடையாது கேடிஎம் அளவுக்குலாம், பட் தெரியுது ஹீட்டு. ஸோ இந்த காப்பீட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு பிக் பைக் மாதிரி தான் இருக்குது அது இந்த ரோட்டுக்கு. ஸோ அகைன் 5th கியர் போட்டேன். 70 அந்த 80 வர பாருங்களேன், 80 85 கிட்ட ஹை ஸ்பீட் வார்னிங் வந்துடுது. அதுக்கப்புறம் தலையும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாடுறான். அப்புறம் 101 நல்லா ஏறிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பொறுமையாரி ஒரு 122 வரை ஏறுது. அதுக்கு மேலே ஏற மாட்டேங்கிறான். மேபி ஸ்பீடு போக சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இப்படி சிங்கிள் ரோடு, ரெண்டாவது காற்று அதிகமாக இருக்கிறதுனால மேபி ஸ்பீடு கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். ஒன் செகண்ட் திருப்பி சொல்கிறேன், உங்களோட சேஃப்டியை பொறுத்து வண்டியை டாப் எண்ட் ஏற்றுங்க. எந்த வண்டியை டாப் எண்ட் ஏற்றாதீங்க, முக்கியமாக இப்படி ரோட்டெல்லாம் ஏற்றாதீங்க. ரோடு இல்லாத பட்சத்துக்கு நான் ஏற்றுறேன். ஃப்யூச்சரில் நம்ம வேறு எது இடம் பார்த்து மூவ் ஆன் ஆயிடுவோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. உங்களுடைய ரிஸ்க்கு தான், நான் திருப்பி சொல்கிறேன். அதனால் டாப் எண்ட் எதுவும் ஏற்றாதீங்க. அப்படி ஏற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கிறங்க, ஹெல்மெட் மஸ்ட்டு. அப்புறம் ரைடிங் ஜாக்கெட்டு சேஃப்டியெல்லாம் பார்த்துக்கிறங்க. லாங்கில் போகிற மாதிரி இருந்தாலும் ரைடிங் ஜாக்கெட்டு ஹெல்மெட்லாம் மஸ்ட்டு. இப்போ 3rd கியரில் இருக்குது.
பரவாயில்லையே. பிலோ 50லேருந்து எடுக்கிறேன், அப்படியே பிடிச்சிருது, எந்த ஒரு லேக் இல்லாமல் அப்படியே எடுத்துருது பவரை. நல்லா இருக்கு. அதே அர்பன் அண்டு இப்போ பார்க்கலாம், 5th கியர் போட்டேன், ஸ்போர்ட்ஸ் மோடில் அப்படியே எடுக்குது. இப்போ வந்து ரெயினில் இருக்குது, ரெயின் அர்பன் ஒரே இதுதான். இப்போ அர்பன் போட்டோன்னே எடுக்குது, பட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்க மாட்டேங்குது. லைட்டாக சின்ன லேகில் தான் எடுக்குது, ஒரு மாதிரி கம்மியாக தான் ஸ்பீடு ஓடுது. ஓகேவா? பட் அர்பன் ட்ரெயினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் எல்லாம் கிடைக்கும், ஸ்போர்ட்ஸில் போட்டிங்கன்னா மைலேஜ் அவ்வளோவா கிடைக்காது. அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் அர்பனில் தான் போட்டு ஓட்டுறேன். ரெயின் மோடுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ரெயின் மோடில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் நல்லா சென்சிட்டிவாக இருக்கும், பவர் லைட்டாக கம்மியாக இருக்கும். அதாவது இந்த அர்பனுக்கும் ரெயினுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க. பவர் கொஞ்சம் லீனியாக ப்ரொடியூஸ் பண்ணும், ஏபிஎஸோடைய சென்ஸ் நல்லாயிருக்கும், பிரேக்கிங் சென்ஸு. ஸ்போர்ட்ஸ் மோடை பொறுத்தளவு நம்மளுக்கு பவர் நல்லாயிருக்கும், அதான் ஒன்று. ஓகே சார், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். லவ் யூ சார். நம்ம சேனல் யாராவது புதுசாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நெக்ஸ்ட் எந்த பைக் ரைட் ரிவ்யூ வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அடுத்து நம்ம கேடிஎம்மோட ரைட் ரிவ்யூ தான் போடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டில் இருக்கிற 2025 அப்டேட் இருந்துச்சு இல்லை, கேடிஎம் 200 டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் வச்சு. ஸோ அதோட ரைட் ரிவ்யூ வரும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. லவ் யூ சார். ஹார்ன் நல்லா லவுடாக இருக்குது. மொதல் இருந்த அப்பாச்சிக்கும் இந்த அப்பாச்சிக்கும் ஹார்னில் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு அப்பாச்சி இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அப்பாச்சி எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது, 4 வீலர், அது ஓட்டுறதுனால சொல்கிறேன். அதோட இது கம்பேர் பண்ணுறப்ப பெட்டர் ஆர்என் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்குது, ஹை ஸ்பீடு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது, பட் ஹேண்டிலிங் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஹீட் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த வண்டி ஓகே தாங்க.